ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பர் டேஸ்டியான சிக்கன் சுக்கா தாங்க பார்க்க போகிறோம். இது சிம்பிள் இன்க்ரீடியன்ஸில் எப்படி டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். லைட்டாக ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை கருக விட்டுற வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். இது கூடவே 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் இன்னொரு கடாய் வச்சுக்கிறேன். 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சமாக கடுகு, ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அப்போ தான் இதுக்கு ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸ், சப்பாத்தி எதுக்குனாலும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ்லாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா தாங்க இந்த சிக்கன் சுக்காவுக்கு டேஸ்ட்டை கொடுக்குறது. இதை ஆட் பண்ணதுமே ஸ்மெல்லும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து மசாலாலாம் நல்லா குக் ஆயிரும். பாருங்கள், சூப்பர் டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் எண்டிங்கில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேருங்க. இது இன்னமும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா நம்ம சூப்பர் டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.